தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி தரும் அற்புத பலன்கள், அதிர்ஷ்டங்கள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, எதுவுமே ஒன்று அது வராத வரைக்கும் அதோட இம்பேக்ட் தெரியாது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன அப்படின்னா, இதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டமே அதான். ஸோ உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ சனி தரும் அதிர்ஷ்ட பலன்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரமோஷன். ஆனால் அதையே அது வரமா சாபமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார், இது வர மாதிரியே இல்லையா சார் அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணுறது, 4ஆம் இடத்துல சனி வந்தாச்சு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டமே என்ன அப்படின்னா, நீங்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு உங்கள் கம்பெனி உலக புகழ் பெறப்போகிறது. இதுதான் அடுத்த லெவல் ப்ரமோஷன். உலகம். அடுத்தாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுகிறார், இது 3 அதிர்ஷ்டங்களை தருகிறார். மிக முக்கியமான அதிர்ஷ்டமாகவே 1, 4, 7, 10 எப்பயுமே கேந்திர பலம்னு சொல்லுவோம். 2 கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது கேந்திர பலம் அடைவதால் தன லாபங்களை தருகிறார் இந்த சனி பகவான். தனலாபம். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி தரும் அற்புத பலன்கள், அதிர்ஷ்டங்கள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். என்ன ட்ரீம் தெரியுமா? ஒரே ட்ரீம் என்ன சொல்லுங்கள், நம்ம நம்ம கம்பெனியில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பெரிய டீம் லீடர் ஆகணும், எல்லாருக்கும் ஹெட் ஆகணும் போன்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அப்படின்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஒரு கனவு கனவாகவே இருந்து விடுவது நல்லது. கனவு கனவாகவே இருந்து விடுவது. கனவு நிஜமாகும் பொழுது என்னாகும் பொழுது அதனுடைய நிலை அதனுடைய ஆன்மா உடைந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே சத்தியமான வார்த்தை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கனவு என்ன கனவு, நான் டீம் லீடர் ஆகணும் அப்படிங்கிற உங்கள் கனவு கனவாகவே இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த கனவு நிஜமாகும்போது ஒரு நாள் என்னை ஃபைன் மார்னிங் என்ன சொல்லிட்டார் உங்கள் பாஸு, திடீர்னு பேப்பர் போட்டு போயிட்டார். என்னையா, அதுவும் சாதாரண பேப்பர்லாம் இல்லை, வீரபாண்டிய பேப்பர். இப்படி வழக்கமாக நோட்டீஸ் பீரியட் 3 மாதம். ஆனால் அவர் நோட்டீஸ் பீரியட் பேரில் நம்ம பெரிய பிக் பாஸ் இருக்கார்ல, அவர் கூட சண்டை போட்டு போயிட்டார். இவர் உன் வேலை வேணாம் ஒன்றும் வேணாம் ஐடி கார்டை தூக்கி போட்டு போயிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு ஆளை போட்டாகணும். அந்த சீட் அப்படி சும்மா இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவசர நிலை பிரகடனம் மாதிரி உங்களை டீம் லீடர் ஆக்கிட்டாங்க. என்னையே தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் தான் டீம் லீடர், இந்த ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுடைய ஜென்ரல் மேனேஜர் நீங்கள் தான். இது ஐயா, இதெல்லாம் எனக்கு ட்ரீமுங்க ஐயா, அது திடீர்னு நடந்துன்னா என்னால் தாங்க முடியலையே. சிஎம்னா இப்போ ஜென்ரல் மேனேஜர் தானே அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க? ஆமாம், நீங்கள் தான் ஹெட்டு போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, எதுவுமே ஒன்று அது வராத வரைக்கும் அதோட இம்பேக்ட் தெரியாது. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன அப்படின்னா, இதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டமே அதான். ஸோ உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ சனி தரும் அதிர்ஷ்ட பலன்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரமோஷன். ஆனால் அதையே அது வரமா சாபமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார், இது வர மாதிரியே இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது நடந்துடும். இதனால் சுகஸ்தானம் கெடும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய உயரங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்லும் பொழுது ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அது ஒரு பெரிய லெசன். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ப்ரெஷர் ஹேண்ட்லிங் நீங்கள் கற்றுக்கணும். இதுதான் கண்டகச்சனி மண்டகச்சனியில் சொல்கிறது. ஸோ அந்த 4ஆம் இடத்து சனி பகவான் சும்மா கிடையாது. உங்களை என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு இம்சையை கொடுத்துட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை உருவாக்குறார். ஒரு ஜாபில் ஒரு ஆக்சிலேஷனை கொடுக்குறார் இந்த 4ஆம் இடத்து சனி. 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. அந்த வீடு மாடு மனையில் இந்த சனி பகவான் வரும் பொழுது ஏதாவது ஒரு இம்சையை கொடுக்குறார். சில பேர் இங்கேருந்து சென்னையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் போய் வேலைக்கு போயிட்டு வர்றது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, இங்கேருந்து அங்கே ஓடுறது, அந்த மாதிரி ஓட்டமும் நடையுமாவே பொழப்பு போகுது சார், என்னன்னே தெரில சார். அப்படி ஒரு சுகஸ்தானம்னு பேர், சுகமே இல்லாத ஒரு
இடம் இந்த 4ஆம் இடத்து சனி. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி தடைபடுகிறது. ஸோ என்ன சார் இப்போ தான் பதவி கிடைக்கும் நீங்கள்? நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா, ஜென்ரலாகவே தடைப்படணுங்கிறது விதி. பட் இந்த தடவை எக்ஸம்ஷனில் தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிது. எப்படின்னா ஸ்பெஷல் கோட்டாவில் உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். குருவுடைய வீட்டுக்கு வந்த சனி தான் உங்களுக்கு வேலை கொடுத்தாரே தவிர ஜென்ரலாகவே அவர் ப்ராப்ளம் தான் பண்ணுவார். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒர்க்குக்குரிய டென்ஷனை உங்கள்கிட்ட வாங்காமல் விட மாட்டார். காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு 5 o'clock வரீங்க. 5 o'clock 5 o'clock ஷிஃப்ட்டுங்க, உள்ளே இருக்கணும். அப்புறம் கம்பெனி விட்டு ஒரு 8:30 9 மணிக்கு போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறது எதுக்கு? வீட்டுக்கு போய் சும்மா கட்டையை சாய்ச்சிட்டு வர்றதுக்கு தானே தவிர, வீடுங்கிற ஒரு நீங்கள் ஒரு ஆளுன்னு ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்கிறத வீட்டுக்காரங்க நம்பணும். அதுக்காக வீட்டுக்கு போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி லைஃப்பை டெடிகேட் பண்ணிடுங்க. அடுத்த 2.5 வருஷமும் டெடிகேட் பண்ணிடுங்க. என் வாழ்வில் நான் சந்தித்த நிறைய டீம் லீடர்ஸ் என்னால் சொல்ல முடியும். நிறைய டீம் லீடர்ஸ் ஆகட்டும், குரூப் ஹெட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய பேர் அவங்க லைஃப் அப்படியே டெடிகேட் பண்ணிப்பாங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் பார்க்கலாம் கம்பெனியில் இருப்பாங்க. அதோடு முடித்தா ராத்திரி 9 10 விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கே பாவமாக இருக்கும் அவரை பார்த்தா. சார் பாவம் சார், வீட்டுக்கு போங்க சார். ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு சாதாரண வேலை பார்க்குறாரு. ஷிஃப்ட்டு பெல் அடித்தா 3:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு போகிறீங்களே, பாவமாக இருக்கும். என்ன பண்ணுறது? 4ஆம் இடத்துல சனி வந்தாச்சு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டமே என்ன அப்படின்னா, நீங்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க. பிராண்டு. உங்கள் கம்பெனி உலகப்புகழ் பெறப்போகிறது. இதுதான் அடுத்த லெவல் ப்ரமோஷன், உலகப்புகழ். நான் ஒரு சாதாரணமாக சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒய் திஸ் கொலவெறி சாங்கு இவ்வளோ பெரிய ஹிட்டாக ஒன்று சத்தியமாக அனிருத்தும் தனுசு நினச்சி பார்த்துட்டு கூட மாட்டாங்க. அந்த பாட்டு வந்தப்போல்லாம் நான் அப்போ சின்ன பையன். அப்போல்லாம் நான் அந்த பாட்டு கேட்குறேன். உண்மையிலேயே ஒய் திஸ் கொலவெறி டி அந்த நேரம் அது ஹிட்டாச்சு பாருங்கள். அப்படி ஹிட்டாச்சு. காரணம் 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்க. அந்த ஆக்டிவிட்டி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நான் சமீபத்தில் ரீல்ஸில் பார்த்தேன். ஃபேமிலிஸு இதெல்லாம் இந்த மாதிரி லைஃப்பில் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராம்ஜி ஸ்பெஷல். அது நம்ம சொல்லி அது எங்கெங்கேயோ போயிடுச்சு, பட்டி தொட்டிலாம் போயிடுச்சு. அதெல்லாம் தான் அது பெரிய விஷயமே. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 10ஆம் இடத்து தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது நீங்கள் தான் இந்த ரோலுக்கு அப்படின்னு ஆகிடும். உண்மையிலேயே இந்த ரோலுக்கு உங்களை விட்டு ஆள் கிடையாது. இந்தாம்மா ஏய் அப்படின்னாரு. அவர் பாவம் மறைந்த நடிகர், அவர் இறந்துட்டார். அவர் இந்தாம்மா ஏய் இன்றைக்கி வரைக்கும் ஃபேமஸ். ஒரு சாதாரண சீரியல் ஆக்டர் தான். ஆனால் அவர் ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ஸ்டைல் வச்சுருந்தார். இந்தாம்மா ஏய் அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அது ஏன் ஃபேமஸ் ஆச்சு? இதெல்லாம் தான் காரணம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தோட சனி கொண்ட உறவு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் உடம்பை பார்க்குறாரு சனி பகவான். உடம்புங்கிறது என்ன? உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். நான் உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது? உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகுது. வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. அடுத்தாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுகிறார்? இது 3 அதிர்ஷ்டங்களை தருகிறார். மிக முக்கியமான அதிர்ஷ்டமாகவே 1 4 7 10 எப்பயுமே கேந்திர பலம்னு சொல்லுவோம். 2 கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது கேந்திர பலம் அடைவதால் தனலாபங்களை தருகிறார் இந்த சனி பகவான். தனலாபம். ஸோ அடுத்ததாக இந்த சனி பகவான் தருகின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டமே என்ன அப்படின்னா, 2 4 4 5 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது புதிய பணி, உத்தியோக உயர்வு. இப்போ உங்களுக்கு தான் கோஆர்டினேட்டர் வேலை கொடுப்பாங்க. என்றைக்குமே கோஆர்டினேட்டர் வேலை நீங்கள் தான். சார் நம்ம கம்பெனியில் அது என்னமோ தெரில, நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணாங்க, ஐஎஸ்ஓ கோஆர்டினேட்டர்னு போட்டாங்க. ஐஎஸ்ஓ கோஆர்டினேட்டர் இதெல்லாம் ஒரு வேலையா? சேஃப்டி கோஆர்டினேட்டராக இருந்தால் சேஃப்டி டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும், என்ன அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஐஎஸ்ஓ கோஆர்டினேட்டர் தானே. என்ன பெரிய ஐஎஸ்ஓவை, ஒரிஜினலாக ஐஎஸ்ஓக்கு வேலை பார்க்குறவனுக்கே வேலை கிடையாது. அவன் லீவ் எடுத்தா நம்ம ஒரு கோஆர்டினேட்டர் வேலை பார்க்குறேன் தானேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து அவன் லீவு. இவர் அன்னைக்கு பார்த்து ஆடிட்டர் வராங்க. என்ன வந்தவன் யார்? ஐஎஸ்ஓ ஆடிட்டர். வந்த உடனே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, யார் ஐஎஸ்ஓ கோஆர்டினேட்டரோ அவரை நீங்கள் அவரோட கோஆர்டினேட் பண்ணுங்கள், நீங்கள் தானே ஐஎஸ்ஓ கோஆர்டினேட்டர்ன்ட்டாங்க. லாஜிக்கலி ஹீ இஸ் கரெக்டு. ஆனால் ஐஎஸ்ஓவில் என்ன பண்ணுவாங்கன்னு இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. நான் சும்மானா இருந்தேன். என்ன ஒரு கோஆர்டினேட்டர் வேலைக்கு போட்டாங்க. இந்த மாதிரிலாம் டென்ஷன். அன்னைக்கு ஒரு நாள் அவரே இருந்து வேலை பார்த்தா என்ன வேலை பார்த்துருப்பாரோ அந்த மாதிரி தான். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கம்பெனியில் சில பேரை ஷிஃப்ட் இன்சார்ஜ்னு போடுவாங்க, நைட் ஷிஃப்ட் இன்சார்ஜ்னு போடுவாங்க.
ஓவரால் ஃபேக்ட்ரி ஹெட் அவங்க தான் நைட் ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனி எம்டி எவ்வளோ டென்ஷன் ஆவானோ அந்த டென்ஷன் அவனுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தானே நைட் ஷிஃப்ட் இன்சார்ஜ், நம்ம போலீஸ் வரைக்கும் கேட்கும், என்ன ப்ராப்ளம் ஆச்சு சொல்லுங்கள். இதே ஒரு கௌரவத்துக்கு தானே அந்த போஸ்டிங்க்கு வந்தேன், நைட் ஷிஃப்ட் இன்சார்ஜ் தான்டா நான், நீங்கள் என்னடா ஓவரால் கம்பெனி பாட்ச் மாதிரியே என்கிட்ட ஹேண்டில் பண்ணுறீங்க. அதனால் இப்போ போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் சனி. அதனால் சேஃப்டி கோஆர்டினேட்டர் போலாம் ஒரு நீங்கள் அதனால் கம்பெனியில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஃப்டர் தி சனி பயிற்சி என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் யார் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இன்சார்ஜ் உங்களை தான் தேடுவாங்க, நீங்கள் தான் போய் கையெழுத்து போடணும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த ஒர்க் டென்ஷனை மட்டும் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கய்யா, கம்பெனி எம்டி அவருங்கய்யா, நான் சுதோ கௌரவத்துக்கு தான் இருக்கேன்ட்டு போயிட்டே இருக்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.